வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு 3ஆம் பாடம் பயிற்சி புத்தகம் பணம். இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொருளின் விலைக்குரிய பணத்தொகுப்பை டிக் செய்க. இங்கே 2 பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 130 ரூபாய் ஒன்று, அடுத்தது ஒரு பொம்மை ஒன்று 220 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பணத்தொகுப்பு கொடுத்துருக்காங்க. பணத்தை எண்ணி பார்த்து சரியான மதிப்பு என்ன அப்படிங்கிறத டிக் பண்ண சொல்கிறாங்க. நாம் டிக் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். பொருளின் விலைக்குரிய பணத்தொகுப்பை இணைத்திடுக. பொருள் கொடுத்துருக்காங்க. பொருளுக்கு பக்கத்துலேயே எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணத்தொகுப்பு வலது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சரியான பணத்தொகுப்பை எண்ணி பார்த்து நம்ம கோடு போட்டு இணைச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் கோடு போட்டு இணைச்சிக்குங்க. அடுத்த பக்கத்தில் விடையளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். நரைமதி கடைக்கு சென்று சில பொருட்களை வாங்க நினைக்கின்றாள். அவளிடம் 200 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் மதிப்புடைய சில பணத்தாள்களும் 5 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய் மதிப்புடைய சில நாணயங்களும் இருந்தன. அவற்றை கொண்டு கீழ்காணும் பொருட்களை வாங்க வழிகாட்டுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பொருட்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு விலை கொடுத்துருக்காங்க. நரைமதி கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண மதிப்பை வைத்து இங்கே நம்ம எந்த பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்ட்டு பிரித்து எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் எழுதி காட்டுங்க. ரூபாய் 235 கிடைக்கக்கூடிய பணமதிப்பு வகைப்பாடுகளை எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 235 அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. எம்டி பாக்ஸில் நாம் அதை பிரித்து எழுதி காட்டணும். கூட்டினா 235 அப்படின்ட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களே எழுதியிருக்காங்க பாருங்கள். அதே போல் மற்ற 4ஐயும் நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். 235 அப்படின்ட்டு கூட்டினால் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அட்டவணையை நிரப்புக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை முதல்ல பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே அந்த பழத்தோட விலை எவ்வளோ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருள் அப்படின்ட்டு அந்த படங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் உண்மை விலை, தோராய விலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே மேலே கொடுக்கப்பட்டுள்ளது தான் உண்மையான விலை. அதை நம்ம உண்மை விலை அப்படிங்கிற இடத்துல வரிசையாக அதுக்கு நேராகவே எழுதிக்கலாம். அடுத்து பக்கத்தில் தோராய விலை அப்படிங்கிற இடத்துல 10க்கு தோராயப்படுத்தி அதை எழுதி காட்டியிருக்கோம் பாருங்கள். 215 அதை தோராயப்படுத்தும் போது 220 அப்படின்ட்டு வரும். 88 தோராயப்படுத்தும் போது 90 அப்படின்ட்டு வரும். 115 அதை தோராயப்படுத்தும் போது 120 அப்படின்ட்டு வரும். 45 தோராயப்படுத்தும் போது 50 அப்படின்ட்டு வரும். இதே போல் தோராயப்படுத்தி இந்த அட்டவணையை நிரப்பணும். தோராய விலையுடன் பொறுத்துக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இடது பக்கத்தில் பொருட்கள் கொடுத்துருக்காங்க, அதோட விலை கொடுத்துருக்காங்க. வலது பக்கத்தில் பாருங்கள் தோராய மதிப்பு கொடுத்துருக்காங்க. தோராய மதிப்புக்கு எது பொருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு கோடு போட்டு நம்ம இணைச்சிருக்கிறோம். இதே போல் நீங்களும் கோடு போட்டு இணைச்சிக்கோங்க. விலை பட்டியலை உற்று நோக்கி விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன விலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1வது கேள்வி பாருங்கள். 70ஐ தோராய விலையாக கொண்ட பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவண்ணா. 2வது கேள்வி. ரூபாய் 240ஐ தோராய விலையாக கொண்ட பொருள் எது? இதுக்கு ஈனா. 3வது கேள்வி. ரூபாய் 280ஐ தோராய விலையாக கொண்ட பொருள் எது? இதுக்கு பதில் ஆ. உண்மை விலையையும் தோராய விலையையும் கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் படங்கள் கொடுத்துருக்காங்க. உணவுப் பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அதோட விலை அதுக்கு கீழேயே கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அட்டவணையை பாருங்கள். ஃபஸ்ட்டு பொருள் அப்படின்ட்டு என்னென்ன உணவுப் பொருள் அப்படிங்கிறத வரிசையாக எழுதியிருக்காங்க. அதோட விலை அப்படிங்கிறத பக்கத்துலேயே நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். அடுத்து எண்ணிக்கை அப்படிங்கிற இடத்துல எத்தனை இருக்குது அப்படிங்கிறத எண்ணி நம்ம எழுதணும். உண்மை விலை அப்படிங்கிற இடத்துல விலையையும் எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, 2த்தையும் பெருக்கி எழுத வேண்டியதுதான். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் தோசையின் விலை 63 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்குது. எண்ணிக்கை 2 அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ 63 ரூபாய் அதை 2ஆல் பெருக்குனா
126 ரூபாய். இதான் வந்து உண்மை விலை. இதே போல் தயிர் சாதம் 32 ரூபாய், எண்ணிக்கை 1, அதனால் அந்த 32 அப்படியே அங்கே வந்துடும், உண்மை விலைக்கு நேராக அங்கே வந்துடும். அடுத்து பொங்கல் 25 ரூபாய், எண்ணிக்கை 2, அப்போது பெருக்கும்போது 50 அப்படின்ட்டு விலை கிடைக்குது. உண்மை விலை 50. இதே போல் மற்ற எல்லாத்தையுமே பெருக்கி அப்படியே நீங்கள் பக்கத்தில் போட்டுக்குங்க. தோராய மதிப்பு அப்படிங்கிறதுக்கு கீழே ஃபஸ்ட்டு 126 அதை தோராயப்படுத்தும் போது 130 அப்படின்ட்டு வரும். 32 அதை தோராயப்படுத்தும் போது 30, 50 தோராயப்படுத்தினா அதே 50 தான் வரும். 36 தோராயப்படுத்தும் போது 40, 67 தோராயப்படுத்தும் போது 70, 72 தோராயப்படுத்தும் போது 70. இந்த மாதிரி இந்த அட்டவணையை நிரப்பணும். கூடுதல் காண்க. இங்கே பழங்கள் போட்டிருக்காங்க, பக்கத்துலேயே அதுக்கு விலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். செல்வி வாங்கிய அன்னாசி மற்றும் ஆப்பிள் பழங்களின் விலைகளின் கூடுதல். அன்னாசி, ஆப்பிள் ரெண்டுத்தோட விலையை கொடுத்துருக்காங்க, கூட்டி பக்கத்தில் 110 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதே போல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மற்ற 3 கணக்குகளையும் நம்ம செஞ்சுருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் பார்த்து செஞ்சுக்கலாம். அடுத்த பக்கத்தில் பொருள்களுக்கான விலைகளின் கூடுதலையும் வேறுபாட்டையும் காண்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பொருள்கள் அப்படின்ட்டு முதல் பிக்சர் பாருங்கள். ஒரு டிஷர்ட்டு கொடுத்துருக்காங்க 196 ரூபாய் அப்படின்ட்டு. ஒரு கை கடிகாரம் 72 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. கூடுதல் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்குது, அதை ரெண்டுத்தையுமே போட்டு கூட்டி போட்டிருக்காங்க. வேறுபாடு அப்படின்ட்டு இருக்குது, அப்போ ரெண்டுத்தையும் கழித்து போட்டிருக்காங்க. கழித்து போட்டால் என்ன வேறுபாடு? 124 அப்படிங்கிறது வேறுபாடு. இதே போல் மற்ற கணக்குகளை செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூட்டணும், அடுத்தது கழித்து போடணும். விடை காண்க அப்படின்ட்டு கீழே பாருங்கள். ஒரு பொம்மை ஒன்று இருக்குது, அடுத்து கேப் ஒன்று இருக்குது, பென் இருக்குது, கடைசியாக ஒரு பேட் இருக்குது. அதோட விலை என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஒரு பந்தின் விலை 32 ரூபாய். அப்போது 5 பந்துகள் மொத்தம் இருக்குது. அப்போ 32 பெருக்கல் 5 பெருக்குனா 160 ரூபாய் அப்படிங்கிறத அவங்களே போட்டாங்க. இதே போல் மற்ற கணக்குகளை நம்ம செஞ்சுருக்கிறோம் பாருங்கள். ஒரு தொப்பியின் விலை 27 ரூபாய். மொத்தம் 4 தொப்பிகள் இருக்குது, ரெண்டுத்தையும் பெருக்குனா 108 ரூபாய். ஒரு பேனாவின் விலை 38 ரூபாய். 6 பேனாக்களின் விலை 38 பெருக்கல் 6 228 ரூபாய். ஒரு பேடின் விலை 55 ரூபாய். 4 பேடுகளின் விலை அப்படின்ட்டு பக்கத்தில் பெருக்கி போட்டால் மொத்தம் 220 ரூபாய். விடை காண்க. ராஜா 575 ரூபாய்க்கு காய்கறிகள் வாங்கினார். அவர் அப்படின்ட்டு கீழே பாருங்கள். கடைக்காரரிடம் ஓர் 500 ரூபாய் பணத்தாலும் ஒரு 100 ரூபாய் பணத்தாலும் கொடுத்திருந்தால் மீதி எவ்வளவு கிடைத்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 600 ரூபாய் அவர் கொடுத்துருக்காரு. அப்போது 575 கழிக்கிறோம், மீதி 25 ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்கும். இதே போல் இரண்டாவது கணக்கு பாருங்கள். கடைக்காரரிடம் 500 ரூபாய் பணத்தாள்கள் 2 கொடுத்திருந்தால் மீதி எவ்வளவு கிடைத்திருக்கும்? அப்போ 2 500 ரூபாய் அப்படின்னா 1000 ரூபாய். 1000லிருந்து 575 கழித்து 425 ரூபாய் மீதி அவருக்கு கிடைத்திருக்கும். மூன்றாவது கணக்கு. மேலும் 260 ரூபாய்க்கு பழங்கள் வாங்கினார் எனில் அவர் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாங்குவதற்கு செலவு செய்த மொத்த தொகை எவ்வளவு? 575 ரூபாய் ஏற்கனவே செலவாயிடுச்சு. அதோட 260 ரூபாய்க்கு மீண்டும் பழங்கள் வாங்குறாரு. ரெண்டுத்தையும் கூட்டினா 835 ரூபாய் மொத்தம் செலவாயிடுச்சு. ஒரு பொருளின் விலையை காண்க. இங்கே ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். 5 பென்சில் கொடுத்துருக்காங்க. அதோட விலை பண மதிப்பில் 50 ரூபாய் அப்படின்ட்டு அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு பென்சிலோடைய விலை எவ்வளோ அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பென்சிலோட விலை 10 ரூபாய் அப்படின்ட்டு அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம போட்டிருக்கோம். அடுத்த படம் பாருங்கள். 3 அழிப்பான்கள் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஈக்குவல் டு 21 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு அழிப்பான் கொடுத்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 அழிப்பான்கள் 21 ரூபாய் அப்படின்னாக்கா ஒரு அழிப்பான் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? 21ல் 3ஆல் வகுத்து போடணும். அப்படி வகுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழிப்பான் விலை 7 ரூபாய். அடுத்த படம் பாருங்கள். கடலை மிட்டாய் 4 கொடுத்துருக்காங்க. அதன் விலை 20 ரூபாய் அப்படின்ட்டு அந்த பணிமதிப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு கடலை மிட்டாய் விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது 20 4ஆல் வகுத்து போடணும். வகுத்தோம் அப்படின்னாக்கா 5 ரூபாய் அப்படிங்கிறது தான் விடை இங்கே வரணும்.
விடை காண்க. முதல் கேள்வி பாருங்கள், 5 குறிப்பேடுகளின் விலை அப்படின்ட்டு பண மதிப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல 50 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 20 ரூபாய், கடைசியாக 10 ரூபாய் இருக்குது. மொத்தம் 80 ரூபாய். எனில் ஒரு குறிப்பேட்டின் விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5 குறிப்பேடுகளின் விலை மொத்தம் 80 ரூபாய். ஒரு குறிப்பேட்டின் விலை அப்போது 80 வகுத்தல் 5. ஒரு குறிப்பேட்டின் விலை 16 ரூபாய். இதுதான் அதுக்கு சரியான பதில். இரண்டாவது கணக்கும் அதே போல் தான் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். 6 அளவுகோல்களின் விலை அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு 50 ரூபாய், அடுத்து 20 ரூபாய், அடுத்ததும் 20 ரூபாய், மொத்தம் கூட்டினா 90 ரூபாய் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். 6 அளவுகோல்களின் விலை அப்படின்னு போட்டு 90 ரூபாய் போட்டாச்சு. ஒரு அளவுகோலின் விலை 90 வகுத்தல் 6 வகுத்து போட்டோம் அப்படின்னா விடை என்ன கிடைக்குது பாருங்கள். ஒரு அளவுகோலின் விலை 15 ரூபாய். அடுத்து விடை காண்க. 8 கிலோகிராம் கோதுமையின் விலை ரூபாய் 224 எனில் 1 கிலோகிராம் கோதுமையின் விலை எவ்வளவு? 8 கிலோகிராம் கோதுமையின் விலை ரூபாய் 224. 1 கிலோகிராம் கோதுமையின் விலை 224 வகுத்தல் 8 வகுத்து போடும்போது 1 கிலோகிராம் கோதுமையின் விலை 28 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு விடை கிடைக்கும். இரண்டாவது கணக்கு, 9 குடங்களின் விலை 720 ரூபாய் எனில் ஒரு குடத்தின் விலை எவ்வளவு? அதை கீழே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். 9 குடங்களின் விலை ரூபாய் 720. ஒரு குடத்தின் விலை 720ஐ 9ஆல் வகுத்து போட்டணும். அப்போ 80 அப்படிங்கிறது விடை. ஒரு குடத்தோட விடை 80 ரூபாய். வினாக்களுக்கு விடையளி. இந்த கணக்கை 2 முறை படித்து பாருங்கள். அப்போ தான் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். புரியல அப்படின்னாக்கா 3 முறை படித்து பாருங்கள். ஒரு கேள்வி புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா தான் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்க முடியும். இந்த கணக்கை நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நுழைவு கட்டணம் பெரியவர்கள் 2 பேர் மொத்தம் இருக்காங்க, அதனால் 150 ரூபாய் ஒரு ஆளுக்கு அப்படின்ட்டு 150 கூட்டல் 150 மொத்தம் 300 ரூபாய் அப்படின்னு போட்டோம். சிறியவர்கள் 2 பேர் இருக்காங்க, அதனால் 100 கூட்டல் 100 அப்படின்னு போட்டு கூட்டி 200ன்னு போட்டாச்சு. உணவுக்கான செலவு மொத்தம் 1200 ரூபாய். மொத்த செலவு அப்படிங்கிற போது 300, 200, 1200. இதை மூணுத்தையும் கூட்டினா 1700. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள். 1 கிலோகிராம் லட்டுவின் விலை ரூபாய் 480 எனில் 8 கிலோகிராம் லட்டுவின் விலை எவ்வளவு? 1 கிலோகிராம் லட்டுவின் விலை ரூபாய் 480. 8 கிலோகிராம் லட்டுவின் விலை 480 பெருக்கல் 8 ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது பாருங்கள். 3840 கிராம். அடுத்து அரை கிலோகிராம் லட்டுவின் விலை எவ்வளவு? அதே கணக்கில் கீழே கேட்டிருக்காங்க. 1 கிலோகிராம் லட்டுவின் விலை கொடுத்துட்டாங்க 480 அப்படின்ட்டு, அதை போட்டாச்சு. அரை கிலோகிராம் லட்டுவின் விலை அப்படின்னு போட்டு 480 2ஆல் வகுத்து போடுங்க. அதில் பாதி 240 அப்படின்னு கிடைக்கும். இதான் அரை கிலோகிராம் லட்டுவின் விலை. நானே உருவாக்குவேன். உனக்கு பிடித்தமான பொம்மைகளை வாங்கி அதற்கான பற்றுச்சீட்டை தயார் செய்க. இங்கே பொம்மைகள் கொடுத்துருக்காங்க, அதற்கான விடைகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே ஒரு கடையோடைய பற்றுச்சீட்டு கொடுத்துருக்காங்க மாடல். இங்கே நீங்களாகவே பெயர் ஏதாவது போட்டுக்கலாம். நான் போட்டுக்க பெயரையும் அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். எண், முகவரி, நாள் இது மாற்றி மாற்றி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். கீழே இங்கே பாருங்கள், பொருட்கள் அப்படிங்கிற இடத்துல மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொருட்கள் பெயர் எழுதியிருக்கிறேன், விலை போட்டுக்கிறேன், எத்தனை எண்ணிக்கை, தொகை அப்படிங்கிறத நீங்களே கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். அல்லது இதையே பார்த்து கூட எழுதிக்கலாம்.